வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் 2026 மாத பலன் தான் இப்போ கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி நடந்திருக்கு. ஸோ குரு பயிற்சியோடு சேர்த்து மற்ற கோள்கள் என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எண்டில் முக்கியமான நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமான நியூஸ் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான் 2026 ட்ராவல் பிளானை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், குளோபல் ட்ராவல், நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாபுக்காக, அண்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனாக ட்ராவல் பண்ண, மேரேஜ், இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களால் முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட். நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமே அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. கன்னி ராசி 2026 ஜூன். கன்னி ராசி என்ன ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி வந்து 11th ஹவுஸில், சுக்கிரன் உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானாதிபதி. உங்களுடைய இன்கம், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய விஷ், உங்களுடைய ப்ரேயர்ஸ், அந்த சுக்கிரன் வந்து கரெக்டாக குருவோட 9th ஜூனில் ஒன்றாவே இணைய போகிறார். புதன் 10th ஹவுஸில், 23rd ஜூனில் புதனும் வந்து 11th ஹவுஸில் குரு சுக்கிரன் புதன் ஒன்றா இணைவாங்க 23rd ஜூனில். ஸோ பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு 10லேருந்து 11. வேலை, வருமானம், பதவி, இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு புதிய திட்டத்தை இது கொண்டு வரப்போகுது, ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வரப்போகுது, ஒரு புதிய ரூட்டை பிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன், சுக்கிரன், குரு 3 கிரகம் போதும் உங்களுக்கு. இந்த மந்த்தை அவங்க தான் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. பர்டிகுலராக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில், பர்டிகுலராக உங்களுடைய இன்கமில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில், அதில் உள்ள சேஞ்சில். சனி இது வரைக்கும் 7ல் உட்காந்துட்டு ஏகப்பட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, தடை, அதை உடை. தடையை கொடுத்தார் சனி, உடைக்க போகிறார் குரு. அவ்வளோதான். 7ல் சனி உட்காந்து அந்த பார்வையில் ஏகப்பட்ட தடையை கொஞ்சம் கொடுத்துருந்தார். கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் தடை, கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் மன உளைச்சல் எல்லாத்தையும் கொடுத்தார் சனி. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ குருவுடைய பார்வை அதை உடைக்குது, அதை நிவர்த்தி செய்யுது, அதை தவிடுபடி ஆக்கும். இந்த ஒரு நல்ல பலன் உங்களுக்கு நெருங்கியாச்சு. கன்னி, ஜூன் 2026. சப்ஜெக்ட் டு, நான் ஏற்கனவே குரு பேஜில் ஒரு வீடியோவில் குளோபல் எக்கனாமியை பற்றியும் பேசியிருக்கேன், இந்தியன் எக்கனாமி பற்றியும் பேசியிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பற்றியும் பேசியிருக்கேன். அதை ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட எண்ணிலையும் அதை பற்றி கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், புரியும். ஸோ இப்போ 2026 ஜூனில் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது, ஹாரோஸ்கோப் சூப்பராக இருக்குது. ஒரு 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 ராஜயோகமான சார்ட் எந்த அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த குரு பயிற்சி, இப்போ நடக்கிற சுக்கிரனுடைய பயிற்சி, இப்போ நடக்கக்கூடிய புதனுடைய மாற்றம், சூரியனுடைய மாற்றம், செவ்வாயுடைய மாற்றம், அனைத்தும் உங்களுக்கு சாதகம். அனைத்தும் உங்களுக்கு சாதகம் சொன்னோன்னா அனைத்தும் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இது நாட் ஓன்லி ஃபைனான்ஷியல், அதாவது உங்களுடைய ஜாப், உங்கள் மணி, உங்கள் எக்கனாமியை பற்றி கிடையாது. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ், இது ரிலேட்டடாக ஏகப்பட்ட தடையும் சந்திச்சிருக்கலாம், போராட்டம் இருந்திருக்கலாம். நீங்கள் விரும்பின உயிரோடு சேர முடியாமல் நிறைய தடைகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய வருத்தங்களை சந்திச்சிருக்கலாம். அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிற நேரமாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரமும் இப்போ வருது. ஏன்னா குருவுடைய பார்வை சனி மேலே விழும்பொழுது நீங்கள் விரும்பிய உயிரை நீங்கள் அடையக்கூடிய காலம், நேரம். வரன் பார்த்துட்ருக்கீங்க, பிடிச்ச மாதிரி ஒரு என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு உண்டான ஒரு நபர் இல்லை, நான் நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்கேன், பட் அது இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அது உருவாக்குது. அதுதான் குரு பார்வை. இந்த 11ல் குரு இன்னொரு பெரிய விசேஷமான ஒரு பலன் இருக்குது. கடல் கடந்து போகிறது, ஓவர்சீயில் போய் நீங்கள் ட்ராவல் பண்ணி படிக்கணும், அங்கே போய் ஒர்க் பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிடணும். இந்த பலன் இந்த குரு கொண்டு வந்துடுவார். இன்கம், மணி, பார்க்காத பணம், சேர்க்காத செல்வம், உயராத வாழ்க்கை, இதெல்லாம் நீங்கள் வந்து அடையக்கூடிய காலகட்டம் இது. இதுவுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பிளான் பண்ணலாம், வீடு வாங்கலாம். சொத்து, வீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெஹிக்கிள், உங்களுக்கு பிடிச்ச பொருள், உங்களுக்கு பிடிச்ச ஆடைகள், ஷாப்பிங், ட்ராவல், டூர், ஃபன், ஸ்பிரிச்சுவல் டூர், இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம், நிறைய உதவிகள் செய்யலாம், கோயில் பணிகளை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது.
ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட வருத்தங்கள் எல்லாம் இருந்திருந்தாலும் அந்த சனி மேலே குரு பார்க்கும் பொழுது தடை அதை உடை, நோய் அதுக்கு நிவர்த்தி, வருத்தம், ரொம்ப வருத்தமாக கஷ்டத்தோட கவலையோடு இருக்கேன், இல்லை வருத்தப்படாத நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு உயிர், ஒரு உறவு. அதுக்கப்புறம் வேதனைகள், கடன் அல்லது வேதனைகள், அதுலேருந்து ஒரு நிவர்த்தி, குருவுடைய பார்வை, நான் சரி பண்ணிடுறேன், டோன்ட் வரி அப்படின்னு அதுக்குண்டான ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு காலம்தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. பெண்கள், இல்லத்தரசிகள் மனமகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு தருணம், இடமாற்றம், ஊர் மாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம், வரவு, நல்ல உறவு, இதை சந்திக்கக்கூடிய ஒரு காலம். இந்த மாதிரி ஒரு நேரம் கன்னி ராசி ஜூன் 2026 அடியெடுத்து வைங்க. உங்களை வரவேற்கும் காலம், உங்களுடைய வரவேற்புக்கு அந்த காலம் காத்துட்ருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ், மாணவர்கள், இல்லத்தரசிகள், யாரை வேணால் எந்த ஏஜ் குரூப் வேணால் நீங்கள் எடுத்துங்க. டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்குது. சரி, எதுவுமே மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மட்டும் 7 சனி 8 செவ்வாய், இந்த 2 பிளானட்டை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். சில சிறு தடைகளும், சில உடல் ரீதியான சில தொந்தரவுகளும், சில உறவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்நிலை பேச்சுக்கள், எதிர்நிலை பேச்சுன்னா அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குறாங்க, உங்களை புரிஞ்சிக்காமல் முரண்பாடாக கருத்துக்களை சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. அதை சந்தித்தாலும் அது இறுதியில் எண்டில் அதோட ரிசல்ட் ஃபேவராக மாறுமான்னு நம்ம பார்க்கணும். எஸ், அது மாறக்கூடியது தான் மற்ற கோளுடைய நகர்வுகள்னு சொல்கிறேன். உயர்வீங்க, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஜூன் மாதம் 2026க்குண்டான ஒரு பொது பலன். பட் நான் ஏற்கனவே குரு பயிற்சிலையும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ராவல் பிளான் அண்ட் இந்த குளோபல் எக்கனாமி, இந்தியாவுடைய எக்கனாமி, குளோபல் எக்கனாமி பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறது முக்கியமான காரணம், அட்லீஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, குளோபலாக நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்டிகுலராக ஜாபுக்காக போக போகிறீங்க அப்படின்னா, ஜாப்னா எதுக்காக போவீங்க? வேலைனா பணம், ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறீங்க, ஃபாரினில் மைக்ரேட் ஆகணும். ஸோ ஜாபுக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆனாலுமே யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சார்ட்டில் நல்ல தசா புத்தி நடக்குது, அந்த ராசியோடைய பலன் நல்லா இருக்குது, அந்த சார்ட்லேயே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். பட் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் ஏதாவது கொஞ்சம் மைனஸ் இருக்குது, ஏதாவது தசா புத்தி சரியில்லை, ராகு நடந்துகிட்ருக்கு, சனி நடந்துகிட்ருக்கு, அண்ட் அந்த ராசியோடைய பலன் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு பண முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது மெயினாக நான் சொல்கிறது, மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த யூனிவர்சிட்டி, எனக்கு யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூகேல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், யூஏ போகிறேன், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, குரு இந்த முறை டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, உச்சமடையக்கூடிய குரு, எக்ஸால்டட், இந்த உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த குருக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்குது. கேது எப்போவுமே என்னன்னு சொல்லணும்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை அழித்து உருவாக்குறது தான் கேதுவுடைய வேலை. இந்த இடத்துல குரு கிட்ட நெருங்குற இந்த கேது கிட்டத்தட்ட குருவும் அந்த கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது, அடுத்து அட்வான்ஸ் டைம்ஸில் நடக்கும். ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த ஜூன் 2026 நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் ட்ராவல் பண்ண போய் குறிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக பண்ண போகிறீங்கன்னா பல முறை யோசிங்க. எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கங்க, வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. அலட்சியமாக நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொன்னது தான், ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல, நிறைய பேர் பின்னாடி வராங்க, அப்புறம் லோனை கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு தொகை வச்சுருப்பீங்க, ஒரு ஹோம் லோன் போகணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இல்லை கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேரில் பண்ணணும், அதை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான மந்தாக ஜென்ரலாக இல்லை. உங்கள் பர்சனல் ஷார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு தான் முதலீடு செய்யக்கூடிய முக்கியமான கிரகம். வளர்ச்சிக்கு தான் முதலீடு. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே எதுக்குன்னா, அது பன்மடங்கு உயரும், அது அதிகமான லாபத்தை தரும்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த குரு உச்சமடைந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்கும்போது வருமானம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்ல முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ட்ராக்கில் போகுமானா சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதெல்லாம் நான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர யாரையும் டீமோட்டிவேட் பண்ணணும் இல்லை, யாரையும் எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக என் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்கீங்க,
உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் சைடில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஜாப், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் இருக்கும், வெஹிக்கிள் கூட வாங்குற பிளான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸாக போய் மணியை லாக் பண்ண வேண்டாம். லோன்ஸ் அதிகம் எடுக்காமல் கொஞ்சம் சேஃப் சைடு இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்தேன், அதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். உலகளாவிய பிரச்சனைகளில் வந்து நான் ஏற்கனவே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாமே காலசர்வ தோஷமாக இருக்கும். இது ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் முதல்ல அப்லோட் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துட்டுருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமை இழக்காமல் ஒரு அடிப்படை தேவை என்னவோ அந்த வாழ்க்கையை திட்டமிடுங்க. மற்றபடி ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை, உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட். பர்த் சார்ட்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம். இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், சார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் ராஜயோகாஸ் இன் மை ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருந்ததுன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே படிக்க போகலாம். நீங்கள் வந்து எனிதிங் யூ வாண்ட் டு டூ, யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஜாப், யூ வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எனிதிங் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஸோ என்னோட கருத்து இதுதான். அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தொடர்ந்து கொடுக்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.